இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை சேர்ந்தவர் வந்து இந்த மாரி வந்து ஒரு பீச்ல வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அங்க வந்து ஒரு பெண்ணோ, ஒரு ஆணும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கேட்கிறாரு, "நீங்க ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்க கணவன் மனைவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஆகுது. ஸோ வந்து சரி என்னடா அது? சரி அப்புறம் இது வந்து சரி கண்டுக்காம விட்டுட்டேன் நான். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, மதியானம் பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வருது. இந்த மாரி வந்து அந்த காவல்துறையை சேர்ந்த நபர வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னடா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த வீடியோவ போய் நான் பார்க்குறேன். எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறீங்க? பார்த்த பிறகு தெரிஞ்சு என்னடா இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தீங்கன்னா வந்து அது பீச்சு, ஸோ டைமு, ஸோ நான் கேட்டிருக்காரு. இவங்க யாரு? இவங்க ஆக்சுவலா வந்து என்ன இதுக்காக பேசுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட வந்து கேட்டு வந்து இவங்க எதுல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு தெரியுது, இது காவல்துறை சேர்ந்த நபர் மேல ஒரு தவறுமே இல்லை. இது வந்து ஆக்சுவலா வந்து இது பெண்ணும் ஒரு ஆணும் உட்காந்துட்டு இருக்காங்க. அது பார்க்கும் போதே தெரியுது எந்த நடமாட்டம் ஆட்கள் நடமாட்டம் இல்லை. மெரினா பீச்சு லைட் எரியுது. ஸோ வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த டைம் ஆக்சுவலாக வந்து அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஆனால் வந்து அங்கே சமூக விரோதிகள் வந்து ஏதோ தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வந்து ரோந்து பணிகள் இருக்கிறது வழக்கம். இவங்கள போய் கேள்வி கேட்டது என்ன தப்பு என்னன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சி நான் வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்தேன். அந்த வீடியோ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டு இருக்கு. அது எதுக்காக அவங்க கட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. முழு வீடியோ போட்டதான் எனக்கு தெரியும். அங்கே கட்டு நிறைய இருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காவல்துறை நபர் வந்து எப்படி வந்து என்ன நீங்க கேள்வி கேட்கலாம், பெண் வந்து சுதந்திரமா எங்கேயுமே பயணிக்க கூடாதா, போகக்கூடாதா, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எழுப்ப அந்த வீடியோ வந்து இருக்குது. ஆனா வந்து அந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னதான் வந்து இவங்க வந்து கட் பண்ணி எடிட் பண்ணாலும் சரி, காவல்துறை சேர்ந்த நபர் மேல தவறையாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தெளிவாவே தெரியுது. அப்புறம் ஏன் வந்து இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்றது நான் பார்த்தா வந்து ஆக்சுவலா வந்து அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க எப்படி வந்து என்னை வந்து நீங்க கணவன் மனைவியா நீங்க கேட்பீங்க, எப்படி நீங்க காதலரா கேட்பீங்க? நான் கேட்கிறேன், நைட்ல அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து சமூக விரோதிகள் வந்து தவறு நடக்கக்கூடிய இடமா தான் வந்து கருதுதனால தான் போலீஸ்காரங்க அங்க சுத்துறாங்க. உங்ககிட்ட எப்படி கேட்கணும்? மேடம், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் டைம் ஆகுது, ப்ளீஸ் கிளம்புறீங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை அம்மா தயவுசெய்து மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கேட்கணுமா? ஆக்சுவலாக அந்த காவல்துறை சேர்ந்த நபர் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்குறாரு. மிரட்டும் தோணியில் அவர் கேட்கல. ஏன்னா தெளிவாகவே புரியுது நம்மளுக்கு வந்து அவர் பேசும்போது அவர் கேட்குறாரு, நீங்கள் யாருங்க, எங்கள் கணவன் மனைவியாங்க, நீங்கள் காதல இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த டைம்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் சொல்கிறேன், இது டைம் போட்டிருக்க டைம், அதாவது அந்த பெண் வந்து மென்ஷன் பண்ண டைம் வந்து மணி 7:30 மணி. ஆனால் மணி வந்து 10:30 மணி. நடக்க போகிற சம்பவம் வந்து 10:30 மணி. நான் வந்து இது விஷயமா வந்து நான் விசாரித்தேன். 10:30 மணிக்கு அவங்க 2 பேர் இருந்ததுனால காவல்துறை சேர்ந்த நபர் வந்து கேட்குறாரு. மெரினா பீச்சில் 9 மணிலேருந்து 9:15 வரைக்கும் தான் அலவுடு, அதுக்கு மேலே அலவுடு இல்லை. ஸோ வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துன்னு சொல்லிட்டு விசாரித்து அந்த ஐடியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது, இவங்க வந்து ஒரு அட்வொகேட். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய பிரபலமாக நினச்சி கொண்டு வாழற ஒரு ஜீவன், அதாவது பெண். இவங்க வந்து ஒரு போலீஸ் கேட்டதுனால இவங்க மனசுல என்ன, ஒரு சாதாரண போலீஸ் நீ, நான் எவ்வளோ பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இந்த ஒரு மனப்பான்மை வந்ததுனால இவங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால வந்து தன்னை நியாயப்படுத்துவதற்காகவே இந்த வந்து ஒரு செயல்பாட்டில் வந்து ஈடுபட்டுறாங்க. இதுதான் உண்மை. அதனால இவங்க வந்து அந்த வீடியோ எடுத்து எப்படி நீ கேட்ப, நான் யாருன்றதை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு நினைப்பல என்ன பண்ணிருக்காங்க, அந்த வீடியோ ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா கட்டு இருக்குது. எனக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ வந்து அவரை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வைரல் ஆன உடனே அந்த காவல்துறை நபரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்க முடியுமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சம்பவத்துக்காக வந்து இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா இது உண்மையாலுமே வந்து ஒரு ஏற்றுக்க முடியாது. இது வந்து காவல்துறையை வந்து ஆக்சுவலாக அதிகாரிகளையோ இல்லை யாரையோ சரி, ஒரு சின்ன யாராலும் சரி, அவங்கள வந்து கை கட்டி போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் ஏற்படுதுங்க. இது என்னங்க, ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ்காரங்க ஏன் இருக்கவே மாட்டாங்க, யாரும் வரவே மாட்டாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க. ஸோ வந்து கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ போலீஸ் என்னங்க பண்ணும்?
போலீஸ் என்ன யூனிஃபார்முக்கு என்ன மரியாதை இருக்கு? தரைக்குறைவா பேசினாங்களா, ஓகே, அது கண்டிப்பா வந்து தண்டிக்கப்படணும், அது ஒத்துக்கிறேன் நான். பட் ஆனா அவங்க என்ன கேட்டாங்க? கேட்க வேண்டிய கடமைங்க. டைம் பார் ஆயிடுச்சு, இப்படி கேட்க தானே செய்வான். அப்புறம் இந்த மாதிரி பண்ண எப்படி இது ஏத்துக்க முடியாது? இது ஏத்துக்கவே முடியாது. இது சோ இதே சம்பவத்தை வச்சு என்ன பண்ணுவான், அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க, கண்டிப்பா வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி தப்பாயிடுச்சுன்னா வந்து வீடியோ எடுத்து போட்டா போலீஸ்காரன் பயந்துருவான், அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரியான மனநிலை வரும். ஒரு போலீஸ்காரன் கூட இந்த மாதிரி வந்து யாராச்சும் உட்கார்ந்தா கூட எதுக்குடா நம்ம நம்மளே திருப்பி வீடியோ எடுத்து போட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயம் ஏற்படும், போலீஸ்க்கு உண்மை ஏற்படும். அப்போ அவருடைய, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் அவரு நிலைமையில இருந்த நான் ஃபீல் பண்ணுவேங்க. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன், நான் போலீஸ்ன்ற காரணத்துக்காக நான் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியவன், நான் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் அனுமதி உண்டு, அந்த நேரத்தில் நான் கேட்டிருக்கேன், நான் பணியை செஞ்சோம் வந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்களே, அப்ப காவல்துறை என்ன யாரும் மதிக்கலையா? ஏன் என்ன எதுவுமே விசாரிக்கல? ஸோ எனக்கு விசாரிச்சாங்களா, இது எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து இது வந்து ஏத்துக்கவே முடியல. அதனால நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷனர் அவர்களுக்கும், ஐயா தயவு செய்து இந்த இவருக்கு பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து திருப்பி வந்து அவரு வேலை செய்யும்படி கொடுங்க. ஏன்னா அவருக்கு உண்மையாலுமே சொல்றேன், எந்த போலீஸ்காரனாலும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் ஆனா அதை மறைப்பதற்காகவே அவங்க வந்து சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்க. மணி 7:30 மணி, இவர் வந்து என்ன வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு, எப்படி கேள்வி கேட்பாருன்றத ஒரு விஷயத்த ஒன்று போட்டு போலீஸ் மேல வந்து தவறான ஒரு இது காட்டுறாங்க. இது உண்மையாலுமே ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா வந்து இந்த சம்பவத்தால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை மேல பயம் போயிடும். யாரா இருந்தாலும் சரி, தன்னை தவறு பண்ணிட்டு இதை ஒரு ஆயுதமா எடுத்து அவன் வீடியோ எடுத்து போட்டு போலீஸை வந்து மிரட்டும் தோணியில வந்து பேசுவார்கள், என்ன வேணா பண்ணுவார்கள், போலீஸ் மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, நம்மளெல்லாம் விட்டுருவாங்க, நம்ம தான் வீடியோ எடுத்துட்டோமே, இந்த மாதிரியான ஒரு நினைப்பு வரும். அதனால தயவு செய்து வந்து இந்த சம்பவத்தை வந்து இன்னும் மீறி நடக்கக்கூடாது. அந்த பர்டிகுலரா அந்த காவலர் மீத வந்து தயவு செய்து வந்து பரிசீலனை செய்யும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.